வெண்பாவை கடத்தி வெண்பாவுக்கு இவ்வளோ கஷ்டம் கொடுக்கறதுக்கு பின்னாடி இந்த தீபிகா தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த கூடி சீக்கிரம் தீபன் விஜய் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. ஏன்னா தீபிகா பண்ண ஒரு சின்ன செயல்னால இப்போ வெண்பா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ விதமான கஷ்டங்கள்லாம் அனுபவிக்கிறாங்க. தன்னோட குழந்தை ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வரணும் அப்படிங்கிறதால இன்னொரு குழந்தைக்கு இவ்வளோ பெரிய கஷ்டத்தை இந்த தீபிகா கொடுத்தது நிச்சயமாக மன்னிக்க முடியாத குற்றம் தான். அதற்கெல்லாம் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கிறதான் ஒட்டுமொத்த ரசிகளும் அவங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்திட்டு வராங்க. இப்போ தீபன் தீபிகா மேலே சந்தேகம் வருது அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து அவங்க கிட்ட கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. வெண்பாவோட கடத்தலுக்கும் உனக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை, நீ ஏன் என்ன சந்தேகப்படுற, ஒரு குழந்தைய நான் அப்படியெல்லாம் கடத்துவேனா அப்படிங்கிற மாதிரி நல்லவங்க மாதிரி பேசிடுறாங்க. அதைத்தான் இப்போ விஜய்கிட்டையுமே சொல்கிறாங்க, தீபிகா மேலே எந்த ஒரு தவறும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன், வேற யாரோ கடத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கிட்ட ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. ஆனால் விஜய் ரொம்பவே உறுதியாக சொல்லிடுறாங்க, அப்படியெல்லாம் இல்லை தீபன், உங்கள் ஒய்ஃபாக இருக்கிறதுக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது, மற்றபடி வேற யாருமே எங்களுக்கு எதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இந்த ராஜிக்கு ரொம்பவே சந்தோஷமாக கொண்டாட்டமாக இருக்குது. ஏன்னா வீட்டில் இருக்கிற எல்லாருமே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் சந்தோஷப்படுற ஆள் ராஜி அப்படிங்கிறதால இதுக்கு அடுத்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை கொண்டு வரணுமே அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா கதிரேசனுக்கு கால் பண்ணி சொல்லிட்டா ஏற்கனவே கதிரேசனுக்கும் மல்லிக்கும் ஆகாது அப்படிங்கிறதால மல்லி தான் ஸ்கூலுக்கு போகிற வழியில் குழந்தைய தொலைச்சிட்டா அப்படிங்கிற விஷயத்த சொல்லவுமே இப்போ கதிரேசன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ரொம்ப நாளாகவே கதிரேசன் ஸ்டோரிக்குள்ளே வராமல் இருந்தாங்க, இப்போ திரும்ப வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுல அவங்க பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாங்களா. இப்போ விஜய் மல்லி ரெண்டு பேர்கிட்டையுமே என் பேத்தியை எங்கே நீங்கள் தொலைச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ண போகிறாங்க, இவங்க ஒரு பக்கம் குழந்தையை தேடி அலைய போகிறாங்க. இந்த ரவுடி கும்பலுமே வெண்பாவை இடமாற்றணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதற்குள்ளே விஜய் மல்லி ரெண்டு பேருமே காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க.